கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நெருக்கங்கள், கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாமவே அழுது நம்மையே நொந்து நாம் பல காரியங்களை சில வேளை புலம்பிக் கொண்டு இருப்போம். சில வேளை யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நானாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அவங்களே சொல்லுகிற காரியம் நானாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் நானாக பேசுகிறவங்க கர்த்தர்கிட்ட பேசினா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நெருக்கங்களை மாற்ற மாட்டாரா? எனவே இங்கே வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், நம்முடைய நெருக்கங்களில், பாடுகளில், வேதனைகளில், கவலைகளில், கண்ணீர்களில் நாம் கர்த்தரிடத்தில் சொல்லாதபடி நாம பல காரியங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே வைத்து அல்லது நாமவே சில வேளை வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே நான் உன்னை நோக்கி கூப்பிடும் நாளில் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் என்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ அந்த நாளோடு நம்முடைய சஞ்சலங்கள், தவிப்பு, வேதனைகள், பாடுகள், சத்துரு நம்மளை பார்த்து கேலி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து விடுவார். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அன்னாளுடைய வாழ்க்கையில் பெனினால் அவளை அப்படித்தான் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள். அவளை அற்பமாய் நடத்தி கொண்டிருந்தாள். அன்னாள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். கணவன் அவளை தேற்றும்படியாக பல காரியங்களை, உணவு 2 முங்கு கொடுத்தாரு. எல்கானா 10 குமாரரை பார்க்கலும் நான் அதிகம் அல்லவா என்று சொல்லி, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவளுக்கு ஆறுதல் உண்டாகவில்லை. ஆனால் ஒரு நாளிலே அவள் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு ஒரு வெறித்தவளை போல, குடித்தவளை போல புலம்ப ஆரம்பித்தாள். கர்த்தர் அந்த நாளிலே அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சத்துருக்கள் வெக்கப்பட்டு போனாலும் சொல்லி அவளே அதை பாடக்கூடிய பாடலாக அங்கே பார்க்கிறோம். என்றைக்கு நாம் நம்முடைய நெஞ்சத்தின் விசாரங்களை தேவ சமூகத்தில் சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அழ ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் நம்முடைய சத்துருக்களுடைய வாய்களை அடைப்பார். அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம பின்தொட மாட்டார்கள். நம்மை பார்த்து வீணான காரியத்தை பேச மாட்டார்கள். அவர்களை பின்னிட்டு திரும்ப பண்ணி தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறியும்படியாக செய்வார். அதுபோல தான் தேவன் அன்னாளின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறியும்படி செய்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, நீங்களாகவே உங்களுக்குள்ளாகவே பல காரியங்களை வைத்து கண்ணீர் வெடித்து வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்க விசாரங்களை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அவர் பாதத்தில் உங்களுடைய வேதனைகளை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் நாளில் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை செய்வார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தரிடத்தில் நம்ம நெருக்கங்களை சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் பதிவு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அநேக காரியங்களில் அநேக காலங்களாக எங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களையே நொந்து கொண்டு எங்களையே குற்றம் சாட்டி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேலும் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவா, இப்படித்தான் நாம் வாழ வேண்டுமா, இப்படியே நிந்தை, அவமானம், நெருக்கம், வேதனை என்று சொல்லக்கூடிய இந்த வெக்கம் நிறைந்த வாழ்க்கையை தான் நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி அப்படியே வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டே இருக்க வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டோம் அப்பா. ஆனால் இந்த காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக இந்த வேதவசனம் சொல்லப்பட்டபடி இந்த காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அதில் பதிவு செய்து அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் மாறும்படியாக, கவலைகள் மாறும்படியாக
இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தில் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியான வாழ்க்கையை கட்டளையிடும் அப்பா. அப்படியே வரக்கூடிய நாட்கள் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கண்ணீரை துடைத்தார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வாழ்க்கை கர்த்தாவே காணப்பட அருள் செய்தலும் ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக அவரை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார். நீங்கள் எந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டீர்களோ அது மாறும். நிச்சயமாக உங்களை மகிழ்ச்சியாக்குவார். காட் பிளஸ் யூ.